Hello friends, welcome back to Happystudents YouTube channel. போன வீடியோவில் நம்ம ஓரியன்டேஷன் சென்சார் பற்றி பார்த்தோம். எப்படி ஓரியன்டேஷன் சென்சார் வழியாக பாலை கண்ட்ரோல் பண்ணுறது, அதோட மூமெண்ட்ஸை எப்படி ஃபோனை டில்ட் பண்ணுறது மூலமாக மாற்றுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அண்ட் பார்கோட் ஸ்கேனர். ரெண்டுமே ரொம்ப சிம்பிளான ஸ்கேனர்ஸ் தான், ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் கூட. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வச்சு பார்க்கலாம். இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அப்படிங்கிறது நம்ம இப்போல்லாம் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆத்தென்டிகேஷன் கேட்கும். முன்னாடிலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஃபோனை அன்லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக வாட்ஸ்அப் அன்லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்புக்கு பேட்டர்ன் லாக் கொண்டு வந்தாங்க. பேட்டர்ன் போட்டால் மட்டும்தான் அன்லாக் ஆகும்னு. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா மொபைல்லையும் பயோமெட்ரிக் ஸ்கேனிங் வந்துடுச்சு, அதாவது உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை ஸ்கேன் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது வாட்ஸ்அப்புக்கும் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ மற்ற அப்ளிகேஷன்ஸ்க்கும் நீங்கள் எப்படி ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வைக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது கோட்லரில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருக்கு தனி ஆப்ஷனே இருக்குது. பாருங்கள், இந்த சென்சர்ஸ் காம்போனண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இது ஒரு இன்விசிபிள் காம்போனண்ட். ஓகே, இதில் காமன் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயலாக் பாக்ஸ் வைக்கலாம், நீங்கள் சைன்இன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கலாம், இதோட தீம்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டயலாக்ஸ் வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு டயலாக்ஸ் தேவையில்லை. ஸோ நான் ஒரு பட்டன் வைக்கிறேன், ஒரு லேபிளும் வைக்கிறேன். இந்த ஆத்தென்டிகேஷனை நம்ம கரெக்டாக ஆத்தென்டிகேட் ஆகுதா இல்லையான்றது கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த லேபிள். ஆத்தென்டிகேஷன் பண்ணு அப்படின்னு ஒரு ஈவெண்ட் ட்ரிகர் பண்ணோம் இல்லையா, அதுக்காக இந்த பட்டன் வைக்கலாம். ஸோ 25 கொடுக்குறேன். ஸோ பிளாக்ஸ் போயிட்டு பட்டன் 1 கிளிக்கில் ஃபிங்கர் பிரிண்ட்டை ஆத்தென்டிகேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் புதுசாக ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துக்காது. உங்கள் ஃபோனில் ஆல்ரெடி நீங்கள் ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க இல்லையா ஒரு ஃபிங்கர் பிரிண்ட், அந்த ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும்தான் அது எடுத்துக்கும். நீங்கள் புதுசாக ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும் அப்படின்னா அது உங்கள் ஃபோனோட செட்டிங்ஸில் போயிட்டு அங்கே தான் ஃபிங்கர் பிரிண்ட் ஆட் பண்ண முடியும். ஸோ இந்த பட்டனோட கிளிக்கில் நான் ஆத்தென்டிகேட் பண்ண சொல்கிறேன். இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாருக்கு 2 அவுட்புட் இருக்குது. ஒன்று ஆத்தென்டிகேஷன் சக்சீட், இன்னொன்று ஆத்தென்டிகேஷன் ஃபெயில். ஓகே, ஃபர்ஸ்ட்டு ஆத்தென்டிகேஷன் சக்சீட் ஆன ஒரு ஆக்ஷன் எழுதலாம், அதே மாதிரி ஆத்தென்டிகேஷன் ஃபெயில் ஆனால் இன்னொரு ஆக்ஷன் எழுதணும். ஸோ ஆத்தென்டிகேஷன் சக்சீட் ஆனால் நம்ம லேபிளோட டெக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ணலாம். லேபிள் டாட் டெக்ஸ்ட் டு டெக்ஸ்டில் வந்து ஒரு ஸ்டாட்டிக்கான வேல்யூ எடுக்கலாம். ஆத்தென்டிகேஷன் சக்ஸஸ். ஓகே, அதே மாதிரி ஆத்தென்டிகேஷன் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கும் டெக்ஸ்டோட வேல்யூ மாற்றலாம். ஆத்தென்டிகேஷன் ஃபெயில்டு. ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா பட்டனை கிளிக் பண்ண உடனே எனக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஓப்பன் ஆகணும். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரில் நான் ஆத்தென்டிகேட் பண்ணும்போது சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா எனக்கு ஆத்தென்டிகேஷன் சக்ஸஸ்னு வரணும். ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஆத்தென்டிகேஷன் ஃபெயில்டுன்னு வரணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸ்க்ரீன் பாருங்கள், நான் பட்டன் 1 கிளிக் பண்ணுறேன், நமக்கு உடனே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஓப்பன் ஆகுது. ஓகே, நான் இப்போ தப்பான ஃபிங்கர் வச்சு ஸ்கேன் பண்ணுறேன். டெக்ஸ்ட்டை பார்க்கலாம். டெக்ஸ்ட் பார்த்தீங்களா, ஆத்தென்டிகேஷன் ஃபெயில்டுன்னு வருது, ஏன்னா நான் வச்சது தப்பான ஃபிங்கர். மறுபடியும் நான் ஆத்தென்டிகேட் பண்ணுறேன். பார்த்தீங்களா, ஆத்தென்டிகேஷன் சக்ஸஸ் அப்படின்னு வருது. இதில் உங்களால் புதுசாக ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஆட் பண்ண முடியாதுன்னு நான் சொல்லியிருந்தேன். நம்ம ஃபோனில் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட்ஸை தான் எடுத்து இது ஆக்சஸ் பண்ணிக்கும். இதில் நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் ஆட் பண்ணியிருக்கீங்களா இல்லையா, உங்கள் ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கா இல்லையான்றதையும் செக் பண்ணிக்கலாம். மற்றபடி வேறு ப்ராப்பர்ட்டிஸ் எதுவுமே இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருக்கு இல்லை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்கோட் ஸ்கேனர். சென்சார்ஸில் பார்கோட் ஸ்கேனர் அப்படின்னு இருக்கும். நம்ம இப்போ பேடிஎம் அல்லது ஏதோ ஒரு டிஜிட்டல் பேமெண்ட் கேட்வே வழியாக நீங்கள் ஸ்கேன் பண்ணணும், பணம் சென்ட் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம எல்லாருமே கியூஆர் கோடு தான் ஸ்கேன் பண்ணுறோம் இல்லையா. ஒரு கியூஆர் கோடு இருக்கும், அதை ஸ்கேன் பண்ண உடனே அவங்களோட யூபிஐ ஐடியோ அல்லது அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கோ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக டேட்டா புல் பண்ணி கொடுக்கும். அந்த டேட்டாவை யூஸ் பண்ணி நம்ம மணி சென்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் நம்ம ஃபோன்லேயே எப்படி, நம்ம அப்ளிகேஷனில் எப்படி இன்ஸ்டால் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த பார்கோட் ஸ்கேனர். இந்த பார்கோட் ஸ்கேனருக்கு காமன் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஸ்கேனரை யூஸ் பண்ணிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது மட்டும்தான் இதில் காமன் ப்ராப்பர்ட்டிஸ். எக்ஸ்டர்னல் ஸ்கேனர் வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன் உள்ளேயே வைக்கக்கூடிய இந்த ஸ்கேனர் யூஸ் ஆகும். ஸோ நான் பிளாக்ஸ் போகிறேன்.
ஃபிங்கர் பிரிண்ட் ஆத்தென்டிகேஷன் சக்ஸஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம பார்கோட் ஸ்கேனர் கால் பண்ணலாம். டூ ஸ்கேன். ஓகே, ஃபிங்கர் பிரிண்ட் ஆத்தென்டிகேஷன் சக்ஸஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் பார்கோட் ஸ்கேனரை கால் பண்ணுறேன். சக்ஸஸ் ஆயிடுச்சு ஆஃப்டர் ஸ்கேன் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த லேபிளில் என்ன டெக்ஸ்ட் இருக்கோ அந்த டெக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ணலாம். அல்லது இன்னும் ஒரு லேபிள் வச்சுக்கலாம். அந்த லேபிளோட டெக்ஸ்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். டிஃபரன்ஸ் தெரியட்டும். ஸோ நான் புதுசாக ஒரு லேபிள் வைக்கிறேன். இதோட சைஸையும் 13 நான் சேஞ்ச் பண்ணுறேன். பிளாக்ஸ் போயிட்டு லேபிள் 2 உடைய டெக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ணலாம். நமக்கு வரக்கூடிய ரிசல்ட்டை அப்படியே இந்த டெக்ஸ்ட்டுக்கு பாஸ் பண்ணுவோம். இப்போ நான் பட்டன் 1 நான் கிளிக் பண்ணுறேன். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கேட்குது. நான் ஃபிங்கர் பிரிண்ட் ஆத்தென்டிகேட் பண்ணுறேன். பார்த்தீங்களா, அது நமக்கு கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ண சொல்லுது. ஸோ இப்போ நான் கியூஆர் கோட் ஒன்று ஸ்கேன் பண்ணலாம். இதுதான் கியூஆர் மங்கி. ஓகே, இந்த வெப்சைட் உங்களுக்கு தேவையான கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுறேன். கியூஆர் கோட் ஸ்கேன் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, நாம் இங்கே என்ன டெக்ஸ்ட் கொடுத்துருக்கோமோ அந்த டெக்ஸ்ட் நமக்கு ஸ்க்ரீனில் வருது. ஸோ நல்லா பாருங்கள். வெல்கம் டு ஹாப்பி ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் அப்படிங்கிற அந்த டெக்ஸ்ட்டு நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஓகே, நம்ம இந்த ப்ராசஸ் இன்னொரு தடவை கூட நான் பண்ணி காட்டுறேன். This video is about fingerprint scanner. இப்போ நாம this video is about fingerprint scanner அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இதுக்கு ஒரு QR கோட் ஜென்ரேட் பண்ணுறேன். ஓகே, இதே ப்ராசஸ் மறுபடியும் நம்ம பண்ணலாம். ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனருக்கு நான் ஆத்தென்டிகேட் பண்ணுறேன். ஃபோனில் பார்கோட் ஓப்பன் ஆகுது. ஸ்கேன் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, திஸ் வீடியோ இஸ் அபவுட் த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அப்படின்னா நம்ம என்ன டெக்ஸ்ட் கொடுக்குறோமோ அந்த டெக்ஸ்ட் இங்கே பாஸ் ஆகுது. டெக்ஸ்ட் மட்டும்தான் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. உங்களால் யூஆர்எல், இமெயில், ஃபோன் நம்பர், ஏதோ ஒரு எஸ்எம்எஸ், விர்ச்சுவல் கார்டு, லொக்கேஷன், ஃபேஸ்புக், ட்விட்டர், எதை வேணாலும் நீங்கள் இதெல்லாம் கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம கிளாக் பற்றி பார்க்கலாம். கிளாக் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத அதை பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறமா சோஷியல் காம்பனன்ட்ஸ்குள்ளே போகலாம். இதில் இருக்கக்கூடிய மற்ற சென்சார்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது, அப்ளிகேஷன்ஸ் பில்ட் பண்ணும்போது ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துடலாம். ஏன்னா இப்போ அதுக்காக தனியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த பிளேலிஸ்ட் ரொம்ப லென்த்தாக போகும். நம்மளால் அடுத்த காம்பனன்ட்ஸ், முக்கியமான காம்பனன்ட்ஸ் எதையுமே நம்மளால் பார்க்க முடியாது. இனி வரக்கூடிய வீடியோஸ் நம்ம பார்க்க போகிறது இந்த சோஷியல் காம்பனன்ட், ஷேரிங், ஸ்டோரேஜில் எப்படி க்ளவுடினரி யூஸ் பண்ணுறது, எப்படி ஸ்ப்ரெட்ஷீட் யூஸ் பண்ணுறது, டைனி டிபி எப்படி யூஸ் பண்ணுறது, டைனமிக் காம்பனன்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, கனெக்டிவிட்டி. ஸோ இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம்.